ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓசினிக். தளபதி இன்னைக்கு பணியூருக்கு வரும்போது கார் முன்னாடி ஒரு கேமராமேன் தெரியாம கீழே விழுந்த உடனே காரை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணிட்டு நான் நடந்தே வரேன் அப்படின்ற மாதிரி நடந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கீழே விழுந்த கேமராமேன் கிட்ட ஆர் யூ ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பணியூர் ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்காரு. அண்ட் ஆதவ அர்ஜுனா, ஏடிஎம்கே நிர்மல் அண்ட் ராஜ்மோகனை தவிர இன்னும் ஒரு 16 நிர்வாகிகளையும் நியமிச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு அவங்க கிட்ட என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, 2026 இலக்கை அடைய நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யறேன், நீங்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்க பண்ணுங்க. கட்சி நிர்வாகிகள் களத்திற்கு செல்ல தயங்கக்கூடாது. மக்களுக்கான பணிகளை இனிமேல் தீவிரமா பண்ணணும். ஏன்னா உங்களோட உழைப்புல தான் கட்சியோட வளர்ச்சி இருக்கு. நான் கடுமையா உழைக்கிறேன், நீங்களும் கடுமையா உழைங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் தளபதியா அடிக்கடி களத்துல பார்க்கலாம். அண்ட் இறங்கி அவரோட ஸ்டென்ட்டுக்கு வேலை பார்க்க போறாரு அப்படின்றது தெரியுது. ஸோ தளபதி கிட்ட இருந்து இந்த வார்த்தைகள் போதும். ஏன்னா தளபதி மேல ஒர்க் ஃப்ரம் ஹோம், பணியூரை விட்டு வெளியே வராத அரசியல்வாதி அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கு. அதுவுமே பரந்தூருக்கு வந்ததுக்கு அப்புறம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ரீக்வெண்டா அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நேர்ல வர ஆரம்பிச்சா அந்த டேக் அப்படியே எல்லாரும் மறந்தே போயிடுவாங்க. ஸோ தளபதி இனிமேல் அதை கரெக்டா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் அவரோட வார்த்தைகள்லயே தெரியுது. ஸோ தளபதி மேல இந்த மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள் இல்லாம இருந்தாலே போதும், கட்சி தொண்டர்கள் தைரியமா இறங்கி களப்பணிகளை பண்ணலாம், ஓட்டு கேட்கலாம். இப்பவே தமிழக வெற்றி கழகம் ஓரளவுக்கு வலுவான கட்சியா மாற ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் தளபதி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஓகே நண்பா, 2026 எலெக்ஷன்ல ஏதாவது பண்ணிடலாம்னு இப்பதான் நம்பிக்கை வருது. ஸோ இன்னும் நிறைய பண்ணி தளபதி சிஎம் ஆகவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை மக்கள் இடையில கொண்டு வந்துட்டாலே போதும். ஏன்னா ஒருவேளை ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு தாட் மக்களுக்குள்ள இருந்தாலே சின்ன சின்ன கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களா இவங்களுக்கு ஓட்டு போடுறதே வேஸ்ட் தான், அட்லீஸ்ட் இவருக்கு போட்டா மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.